துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பகவானினுடைய பயிற்சி 2026 அன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி மேலே பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி சுக்கிர பகவானாக வர்றாரு. ராசிக்கு சுக்கிரனுக்கு எதிர்கிரகமாக குரு வர்றாரு. ஆனால் இவங்களினுடைய ஜாதக அமைப்பு லக்னத்திற்கு குரு சுபக்கிரகமாக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குருனால் நிறைய நன்மைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒரு ராசியை வச்சு மட்டும் ஒரு கிரகம் எதிர்கிரகம் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026 வருடத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு 1:50 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு வர்றாரு. கடகராசிக்கு குரு வராத ஒரு விசேஷம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது அவரினுடைய உச்ச வீடு. அப்போது உச்சம் பெற போகிறாரு குரு பகவான். அதில் சில மாதங்கள் அக்டோபர் ஒரு 31க்கு மேலே அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி 24 ஜனவரியில் கடகத்திற்கு ஒரு 3 மாதம் அதிசாரமாக போனாலும் கூட உங்களுக்கு ஏறக்குரிய இந்த சைடு ஒரு 3 அந்த சைடு ஒரு 6ங்கிற ஒரு 9 மாதங்கள் உச்ச குருவினுடைய பலனை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆக துலாம் ராசி 10ஆம் இடத்துல குரு உட்கார்றாரு. இங்க ஜோதிடப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10ல் குரு இருந்தா பதவிகள் இது எல்லாமே பறிபோகும் அப்படின்னா, அது எல்லா அமைப்புகளையும் ஒத்து வர்றது கிடையாது. உச்ச வீடுகளில் இருக்கும்போது சில நன்மையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படின்னா இருக்கிற வேலை, இருக்கிற தொழில், இருக்கிற பொசிஷன் மாதிரி அது ஒரு நல்ல உயர்வாக கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற குருவை அப்படியே பக்கத்தில் இருக்கிற அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பார்வையில் நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக குரு பயிற்சியை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஜோதிட பாவகத்தில் 12 பாவகளுக்குமே ஒன்றுக்கு ருணரோகமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும், ஒன்று பூர்வ புண்ணியமாக இருக்கும், ஒன்று குழந்தையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த அங்கங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலே 12 கட்டத்துக்குள்ளே பார்த்துடலாம். ஆக எந்த பாதகத்தை குரு பார்க்குறாரோ, சுய ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் நிவர்த்தி இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த குரு பார்வை படக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். துலத்துக்கு குரு 3, 6 குடையவனாக இருந்தாலுமே கூட குரு பார்வையினால் இது வேணும் அப்படிங்கிற ராசி, வேணாத ராசின்னு குரு எப்போவுமே பார்க்கறது கிடையாது. குருவிற்கு எல்லாமே பார்வை பலனா நன்மைகள் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் குரு பார்க்குற இடமெல்லாம் துலாம் ராசிக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்னென்ன பார்வை பார்க்குறாரு அப்படின்னா, துலாம் ராசிக்கு அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா, அது விருச்சிகமாக வரும். 2ஆம் இடம் அந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு பார்ப்பார். அப்போது துலாத்திற்கு 6 குடையவன் 10ல் உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலுக்காக ஒரு கடன் படுறீங்க அல்லது தொழிலுக்காக படக்கூடிய கடனை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் லோன், ஏற்கனவே வாங்கியிருந்த லோனை இன்னும் அதிகப்படுத்துகிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடன்பட்ட பணங்கள் விரயம் ஏற்பட்டிருக்கலாம், சரியானபடி தொழிலுக்கு பயன்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் முழுசாக அது தொழிலுக்கு பயன்பட்டு அந்த ஜாதகர் அந்த லக்னத்தோட அடிப்படையில் சுயதசா பலன்களும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் விருத்தி ஆகாமல் அதிகமாக எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி தர்றது. ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒருத்தர் இந்த விஷயத்தை செய்யறேன், பண விஷயம் இது பாதியிலேயே நின்றுட்டுருக்கோம், ஒரு இடமோ பொருளோ விற்றுட்டு பாதி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாதி முடியாமல் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பாதி பணம் அப்படிங்கிற தொய்வு எனக்கு வர வேண்டியது,
அது தொழில் ரீதியாக வர வேண்டியது அல்லது வேலை பார்த்த இடத்துல வர வேண்டியது, இது எல்லாமே குரு பார்வையினால் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்க படிப்பு நல்லா அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். குடும்பம் ஏனோதானோ அப்படின்னு இருந்தவங்க கூட ஒரு இடத்துல சேர்ற மாதிரி, கணவன் மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, கணவன் ஒரு இடத்துல இருந்தாங்க, மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, பிள்ளைகள் தனியாக பிரிஞ்சபடி இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கூட இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 10ல் கேந்திரம் மாதிரி 5வது பார்வையாக 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை பார்க்கறது, செவ்வாயினோட வீட்டை பார்க்கறது, துலாம் ராசிக்கு 7 செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கறது இவங்களுக்கு ரொம்பவே தனித்து விடப்பட்ட தனிமையாக இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 5வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாரு. பொதுவாக குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், இந்த அமைப்பெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த குரு பயிற்சியின் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய மற்றொரு நேர் சமசப்தமாக பார்வை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக குரு 5 7 9 இந்த பலன்தான் அவருக்கு. அப்போது 7வது பார்வையாக துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுதான் முக்கியமான ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறோம். வீடு, மனை, வாகனம், சுகங்கள் இது எல்லாமே ஒரு சுகம் நீண்ட நாளாக கிடைக்கல, என்னமோ நமக்கு மட்டும் தள்ளி வச்ச மாதிரி இங்கே தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். வீடு மாற்றம் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அமையும். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு ஷேரில் இருக்கவங்களுக்கு லக்னத்தோட அடிப்படையில் 4க்கு அதிபதி தசாபுத்தியில் நடக்கும்போது 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீட்டினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக அவங்களுக்கு நடக்கும். அந்த வீட்டை லக்ஷ்மி கடாய்ச்சம் அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டாகும். தாயாருக்கு ரொம்ப நாளாக நோய் பீடைகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது நிவர்த்தி ஆகும். வாகனங்கள், தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, வாகன ரீதியான விரய செலவுகள் அதிகம் இருந்துச்சு. வண்டி வாகன பயம்னாலே ஒரு விதமான அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம், வெளிநாடு வெளியூர்களில் படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு விஷயங்களில் சரியான அமைப்புகள் நடக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும், இதனோட அமைப்பு இருந்தால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை தனியாக கற்றுக்கிறதுக்கான அதற்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பாரு. அதுக்கான சூழ்நிலைகளை குரு உருவாக்குவார். அதுக்கான இட அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் எல்லாமே குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு உண்டாகும். ஆக 4ஆம் இடம் அப்படிங்கிற வீடு, வண்டி, வாகனம், சுகம் இது அத்தனையுமே தாயார் நலன், இது எல்லாமே 4ஆம் பாவகத்தில் இருக்குது. அந்த இடத்த குரு பார்க்கறது விசேஷம். இதை விட ஒரு சிறப்பு என்னென்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பாவாதிபதி எப்படி பார்க்குறாருன்னா, துலாம் ராசிக்குனா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக 6ஆம் இடத்துல துலாத்துக்கு சனி பகவான் இருக்கிறது எதிரிகள் எல்லாமே ஒளிஞ்சாங்க, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்கும்போது எதிரிகளே தானாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு. எல்லாமே எதிரினால் நிறைய நன்மைகள் நடக்கும். ஜோதிடத்தில் நிறைய அமைப்புகள் இருக்குது. எதிரி இருந்தால் தான் இவங்க வாழ்வாங்க, எதிரி இருந்தால் தான் இவங்களுக்கு வெற்றி, எதிரி இருந்தால் தான் இவங்களுக்கு செல்வ வளம்னு சில ஜோதிட அமைப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 குரு உச்சம் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது எதிரின்னு நினச்சவனே நன்மை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான்
உட்காந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. 100க்கு 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது, ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை, நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க.
அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சி வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க.